ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடி காசு சீரியலோட ப்ரமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம முத்து வந்து பிரேக் பிடிக்காமல் வந்து அந்த அருணோட வண்டியில் மோதிடுறாரு. அந்த கான்ஸ்டபிள் இந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் மேலே மோதிடுறாரு. பார்த்தா அவர் என்ன பண்ணுறாரு, வேகமாக போலீஸில் காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவன் வந்து என்ன வேணும்னே காரை ஏற்றி கொல்ல பார்க்குறான். ஒரு சின்ன பிரச்சனைகள் மூலயமா எங்களுக்கு 2 பேர்த்துக்கு பகை இருந்தது, அதனால் இவன் என்னை வந்து காரை ஏற்றி கொல்ல பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து காரை எடுத்துடுறாங்க. காரை எடுத்துகிட்டு லைசன்ஸை கேன்சல் பண்ணி லைசன்ஸை கேன்சல் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது முத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. போலீஸ் ஸ்டேஷனில் பேசிட்டு வராங்க. வந்தமே இல்லைங்க சார், பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் யாருமே கேட்குறதில்ல. இதை ஒரு வீடியோ வேறு எடுத்து நெட்டில் விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு சுருதிங்க அம்மா, இவனுக்கு என்ன இதே தான் வேலையா? என் இப்படி டெய்லி பிரச்சனையே வந்துக்கிட்டே இருந்தால் என் பொண்ணு எப்படி நிம்மதியாக இருப்பா அப்படி சொல்லிட்டு இதை நான் கேட்டே தீருவேன் அப்படி சொல்லிட்டு நேராக முத்துவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. முத்துவோட வீட்டுக்கு வந்தோமே அவங்க அம்மா வாங்க சம்மந்தி வந்து உட்காருங்க அப்படி சொல்லிட்டு எங்கே சந்தோஷமாக இருக்கு, நல்லா இருக்கீங்களா, எங்கே நல்லா இருக்க விட்றீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கிறான் உங்கள் பையன் அப்படின்னா என்னாச்சு அப்படின்னு இங்கே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டு காட்டுறாங்க. அந்த வீடியோ பார்த்தோமே ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போது அங்கேருந்து வெளியிலேருந்து முத்து மீனா வராங்க. அப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இவன் தான் அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டரை கொல்ல பார்த்துருக்கான் அப்படி ரவுடி அப்படி சொன்னமே மீனாக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. என் புருஷனை இப்படி ரவுடி ஊடின்னு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாங்க சுருதி, உங்கள் அம்மாவை சொல்லி வைங்க அப்படின்ட்டு. ஏண்டி மீனா பெரியவங்க மரியாதைலாம் பேசுகிறேன், மரியாதை கொடுக்குற மாதிரி பேச சொல்லுங்க அத்தை. அவங்க என் புருஷனை அப்படி பேசுவாங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாமல் எப்படி இவங்க பேசுவாங்க அப்படி சொன்னமே. அப்போ சுருதி சொல்கிறேன், அம்மா நீங்கள் சும்மா இருங்கம்மா, மீனா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறேன் மீனா வந்து இந்த மாதிரி எங்கள் வண்டி இப்போ அவர் ஓட்டிகிட்டு போன வண்டியில் திடீர்னு பிரேக் பிடிக்கல, அப்படி ஸ்கூல் ஆட்டோ வந்திருக்குது, பிள்ளைங்க மேலே ஏற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை இடித்து இங்கிட்ட நிப்பாட்டி இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னமே. அப்படியா? அப்போ சுருதி சொல்கிறேன், முத்து நீங்கள் உண்மையாகவே ஹீரோ தான் முத்து. ஏன்னா ஒரு இத்தனை பிள்ளைங்களை உயிரை காப்பாற்றிருக்கீங்கல்ல, தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உண்மையே ஹீரோ தான் முத்து நீங்கள். அம்மா நீங்கள் என்னென்னு தெரியாமல் நீங்கள் வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. இனிமேல் என் குடும்பத்து விஷயத்தில் நீங்கள் வந்து தலையிடாதீங்கம்மா. நான் இங்கே வந்து சந்தோஷமாக தான் இருக்கிறேன். இங்கே என்னையும் என் ஹஸ்பண்டையும் பிரித்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சி தானே நீங்கள் இது பண்ணுறீங்க. அதெல்லாம் எந்த இதுவும் தேவையில்லை, நாங்கள் இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படி என்னமே. விஜயா சொல்கிறேன், ஐயோ அம்மா நீ என்னம்மா பேசுகிற, அம்மாட்ட இப்படியெல்லாம் பேசாதம்மா அப்படின்ட்டையும். இல்லைங்க ஆண்டி, நீங்களும் அவங்க மீனா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க மாட்டேன்றீங்க. முத்துவோட உசுறு உங்களுக்கு யாருக்குமே பெருசாக தெரியல. அவங்க எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்காங்க, ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல. ஏதோ ஒரு வீடியோ எவனோ ஒருத்தன் சொல்கிறதெல்லாம் நம்புகிறீங்க, மீனா சொல்கிறதையும் முத்து சொல்கிறதையும் யாருமே நம்ப மாட்டேன்றீங்க அப்படி சொல்லிட்டு சுருதி சத்தம் போடுறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, விஜயா நீ வாயை மூட்டுறியா விஜயா, அந்த பொண்ணு எவ்வளோ கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்குது. இப்போ வந்த பொண்ணுங்க கூட நம்ம எவ்வளோ புரிஞ்சு ஒன்றுமா சந்தோஷமாக இருக்கிறாங்க. நீ பத்த பிள்ளை ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான். கொஞ்சம் கூட துளி கூட பதட்டமே இல்லாமல் எனக்கென்னாண்டு இருக்கிற, என் பிள்ளைக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு செய்தியை கேட்டாமே உடம்புலாம் ஆடுது, நீ என்னாண்டு அவனே குத்தம் சொல்லிகிட்டே இருக்கிற, என்ன பொம்பளை நீ அப்படின்ட்டு. நீங்கள் என்ன எதுக்கு எடுத்தாலும் என்னையவே சொல்லுங்கள் அப்பா, அவன் சும்மா எதையோ கதை விட்டுக்கிட்டு இருப்பான்ப்பா அப்படி சொல்லி ஹீரோயிசம் பெரிய ஹீரோ நினப்பு மனசில் அப்படி சொல்லி மனோஜ் சொன்னமே. அண்ணாமலை போய் அட்டிக்க போயிடுவார். மனோஜ் வாயை மூட்டுற அடிச்சே போடுவேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, மீனா சொல்கிறது முழுக்க உண்மை தான், நான் நம்புகிறேன். அவள் எப்பயும் பொய் சொல்ல மாட்டா, எதுக்காண்டியும் பொய் சொல்ல மாட்டா, அவள் சொல்கிறத நான் நம்புகிறேன். நீ வந்து பேசாமல் இரு, வாய் மூடிட்டு இரு அப்படி சொன்னமே. ஏங்க நம்மளுக்கு இருக்க மரியாதையான ஒரே சம்மந்தி இவங்க தான். இவங்க ஒரு சிலர் மாதிரி என்ன பொய் சொல்லிட்டா வந்து ஃப்ராடு பண்ணிட்டா வந்து இருக்கிறாங்க அப்படி சொன்னமே. விஜயா நீ எந்த காலத்தில் திருந்தவே மாட்டியா? மீனாங்க அம்மா இவங்க அம்மா எல்லாருமே உனக்கு வசதி தான், யாருக்கு இழைச்சவங்கல்ல, யாருக்கையும் கம்பேர் பண்ணி பார்க்காத. இந்த புத்தி என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி தான் திருந்துவ நீ அப்படின்னு சொல்கிறாங்க.